இது Lightroom Masterclass சீரிஸ்ல 24th வீடியோ HDR processing. HDR ஓட full form High Dynamic Range. Yes, அப்படின்னா ஆம்பியன்ஸில் இருக்கிற பிரைட்டஸ்ட் பார்ட்ல இருந்து டார்க்கஸ்ட் பார்ட் வரைக்கும் மல்டிபிள் எக்ஸ்போஷரில் ஷூட் பண்ணிட்டு அந்த மல்டிபிள் எக்ஸ்போஷரை லைட் ரூமில் மெர்ஜ் பண்ணி ஒரு நியூ அவுட்புட் கொண்டு வரது தான் இந்த HDR ப்ராசஸிங். ஆல்ரைட், இப்போது நான் லைட் ரூம் டெவலப் மாடியூலில் இருக்கேன். இப்போது என்கிட்ட ஒரு 3 இமேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிற இமேஜ் ஒரு நார்மல் எக்ஸ்போஷர், செகண்ட் இருக்கிற இமேஜ் அண்டர் எக்ஸ்போஸ்ட் இமேஜ். ஸோ தட் ஹிஸ்டோகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கர்வ்ஸ் ஆல் த வே பிளாக்ஸ் அண்ட் ஷேடோ பக்கம் இருக்குது. அண்ட் அடுத்த இமேஜ் அப்படியே ஆப்போசிட்டாக இந்த கர்வ்ஸ் ரைட் சைடில் மேலே ஏறி இருக்கு. மீனிங் இந்த பிக்சர் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகியிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த அண்டர் எக்ஸ்போஸ்ட் இமேஜை ஃபர்ஸ்ட் ஜூம் பண்ணி பார்க்கலாம். இந்த அண்டர் எக்ஸ்போஸ்ட் இமேஜ் இந்த சீலிங்கில் இருக்க சாண்ட்லியர் லைட்டோட ஆக்சுவல் எக்ஸ்போஷரை ஷூட் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ இந்த அண்டர் எக்ஸ்போஸ்டு இமேஜில் எந்த ஒரு லைட்டும் கிளிப்பிங் ஆகலை, மீனிங் ப்ளீச் ஆகலை. பட் ஆல்டர்னேட்டிவ்லி இதில் இருக்க டார்க்ஸ் எல்லாமே ஈவன் மோர் டார்க்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த டார்க்ஸை இந்த அடுத்த இமேஜான இந்த ஹைலைட்ஸ்லேருந்து இந்த HDR ப்ராசஸிங் எடுத்துக்கும். இப்போது இந்த பிக்சரில் ஹைலைட்ஸ் எல்லாமே ஓவர் எக்ஸ்போஸ் ஆனதை பார்க்க முடியுது. பட் அட் த சேம் டைம் டார்க்கில் இருந்த ஷேடோஸ் எல்லாமே பிரைட் ஆகிடுச்சு. இதனால ஃபைனல் இமேஜுக்கு மோர் டைனமிக் ரேஞ்சை ஆட் பண்ண முடியும். பை தி வே, இந்த இமேஜில் வந்து நமக்கு ஹைலைட் இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இமேஜ் அண்ட் தென் லாஸ்ட் இமேஜ், இந்த 3 இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ஃபோட்டோ மெர்ஜ் அண்ட் HDR ஆர்எல்ஸ் Ctrl+H கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ மெர்ஜ் கொடுத்தோடனே மெர்ஜ் இமேஜ் டு HDR ஆல் 3 இமேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி மெர்ஜ்ட் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருது. மீனிங் இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அண்ட் தென் கீழே ஆட்டோ அலைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆட்டோ அலைன் ஆஃப் பண்ணால் ஸ்லைட்லி ஒரு மூவ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு துல்லியமாக ஆட்டோ அலைன் நம்ம மேனுவலாக பண்ண முடியாது. ஸோ தட் இதை லைட் ரூம் கிட்டே விட்டுறது சேஃபர் சைட். அண்ட் தென் இந்த ஆட்டோ செட்டிங்ஸ், இந்த ஆட்டோ செட்டிங்ஸ் HDR ப்ராசஸிங்கோட ஆட்டோ செட்டிங்ஸ்னு அர்த்தம். அதாவது இப்போ இந்த ஆட்டோ செட்டிங்ஸை நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது இந்த சைடில் இந்த விஞ்ஞாட்டிங் எல்லாமே ரிமூவ் ஆகி ஒரு பெட்டர் கலர் லுக்கிங்கை தருது. இதுவே இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு லைட் ரூமில் ஃபர்தராக கூட கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்க முடியும். பட் இது ஆனில் இருக்கும்போது இந்த இமேஜ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறலாம். அண்ட் டீகோஸ்டிங் அமௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த பர்ஸ்ட் மோட் ஷாட் எடுக்கும்போது யாராவது கேரக்டர் நடந்து போனாலோ இல்லை ஏதாவது ஒரு அசைகிற பொருள் இருந்தாலோ அது ஒரு ஷாட்டுக்கும் லாஸ்ட் ஷாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஷாட்டில் ஒரு இடத்துலையும் லாஸ்ட் ஷாட்டில் ஒரு இடத்துலையும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் டீகோஸ்ட். ஸோ இந்த இமேஜில் டீகோஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதை பார்க்க ஒரு மீடியம் டீகோஸ்ட் ப்ரீவியூ கொடுக்குறேன். இப்போது இது கொடுத்த உடனே பில்ட் ப்ரீவியூ பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா ஷோ டீகோஸ்ட் ஓவர்லே கொடுத்தா இது காமிக்கும். ஸோ இந்த இடத்துல சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. பட் இங்கே யாரும் நடந்து போகலை. இந்த இடத்துல நடந்த சேஞ்சஸ் ஜஸ்ட் இந்த இடத்துல லைட் ஏதாவது டிம் ஆகி பிரைட்டாக இருந்திருக்கலாம். ஸோ லைட்டோட வேரியேஷன் தான் இந்த டீகோஸ்ட். ஓகே, இதை இப்போது இந்த ஓவரில் கிளிக் பண்ணி பார்த்துட்டோம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆல்ரைட், இதுக்கு அடுத்து இருக்கிறது கிரியேட் ஸ்டாக். இந்த ஸ்டாக்குங்கிறது இன்கேஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த 3 பிக்சரும் இந்த மெர்ஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்குள்ளே, அதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளனேஷன் லைப்ரரி மாடியூலில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், இப்போ இந்த டீகோஸ்ட் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால இதை நான் நன் கொடுத்துட்றேன். நன் கொடுத்துட்டு மெர்ஜ் கொடுத்துட்றேன். ஸோ மெர்ஜ் கொடுத்த உடனே இதுக்கு பக்கத்தில் இங்கே மெர்ஜ் கொடுத்த உடனே இந்த ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸிங் நடந்து நமக்கு இந்த அவுட்புட் கிடைச்சிருக்கு. இதோட அவுட்புட் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே
ஃபைல் நேமில் -hdr.dng அப்படின்னு ஒரு ஃபைல் புதுசாக கிரியேட் ஆகிருக்கும். ஆர்எல்ஸ் இன்ஃபோ பட்டன் ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். -hdr.dng அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஃபைலை நீங்கள் ஃபர்தராக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கூட பண்ணிக்க முடியும். இப்போது இந்த ஃபைலில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணி வச்ச அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. இது ஆல்ரெடி லைட்ரூம் பண்ணி வச்சிருக்க ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஃபர்தராக இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்போ நமக்கு ஒரு ஹை டைனமிக் ரேஞ்ச் இமேஜ் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போது ஏற்கனவே இருந்த அந்த 3 இமேஜ் இங்கே இல்லை. அது எங்கே போயிருக்குன்னு பார்க்கலாம். லைப்ரரி மாடியூல் ஓப்பன் பண்ணுறேன். 4 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்குள்ளே வந்திருக்கு. இது another எக்ஸாம்பிள். இதில் இந்த லைட்ஸில் இருக்க எல்இடிஸ், இந்த சின்ன சின்ன எல்இடிஸை அப்படியே கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அது ஹெச்டிஆரால் மட்டும்தான் முடியும். இது வெரி வெரி அண்டர் எக்ஸ்போஸ்ட் இமேஜ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வெறும் லைட்ஸை மட்டும்தான் பார்க்க முடியும். அண்ட் அடுத்தது அதுலேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் வேல்யூ ப்ளஸில் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு இமேஜ் அண்ட் நார்மல் எக்ஸ்போஷரில் ஒரு இமேஜ். ஆல்ரைட், இப்போது இந்த 3ஐயும் ஏற்கனவே பண்ண மாதிரி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் அண்ட் ஃபோட்டோ மெர்ஜ் HDR. ஆல்ரைட், இந்த HDR கொடுத்த உடனே இந்த லைட்ஸ் இது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு. இப்போது இதை மெர்ஜ் கொடுத்துட்றேன். இங்கே HDR ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் முடிஞ்ச உடனே நமக்கு இது ஒரு நியூ ஃபைல் நேமில், அதாவது ஃபைல் நேம் -hdr.dngன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி கொடுக்கும். நமக்கு வேணும்னா இதை ஃபர்தராக ஃபைன் டியூனும் பண்ணிக்க முடியும். ஆல்ரைட், இந்த ஒரு பிக்சரில் எந்த ஒரு ஹைலைட்ஸும் ப்ளீச் ஆகிறதோ இல்லை பிளாக் ஸ்கிளிப் ஆகிறதோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஒரு இமேஜ் இந்த 3 இமேஜிலிருந்து மெர்ஜ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட HDR இமேஜ் தான் இது. இந்த HDR ப்ராசஸை லைப்ரரி மாடியூல்லேருந்து கூட பண்ணலாம். இந்த 3 பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் ஃபோட்டோ மெர்ஜ் HDR தரலாம். ஒருவேளை இந்த விண்டோ உங்களுக்கு டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்குது, இந்த விண்டோ வேணாம், டைரெக்டாக ரிசல்ட் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் ஃபோட்டோ மெர்ஜ் கொடுக்கும்போது ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு HDR கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஃபோட்டோ மெர்ஜை டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். அந்த ப்ரீவியூ விண்டோவை காமிக்காது. ஸோ டைரெக்டாக ஃபோட்டோ மெர்ஜ் ஆகிட்டு ஃபைனல் ரிசல்ட்டை தான் உங்களுக்கு காமிக்கும். ஆல்ரைட், இந்த 3 இமேஜ்லேருந்து கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த ஒரு HDR இமேஜ். இதில் வேணும்னா ஃபர்தராக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஃபோட்டோ மெர்ஜில் இருக்கிற HDR ப்ராசஸ் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா எஸ் ஐ லேர்ன்ட் நியூ திங்ஸ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் இப்போ உடனே. அண்ட் அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவான பேனோராமா ப்ராசஸிங்கில் மீட் பண்ணுறேன். Until then, be creative and productive. This is Chandru from Focus Studios, signing off.